ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த மாலை வேளையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் நாம் இந்த நாளில் இரு குடும்பத்தாருடைய மகிழ்வில் நாமளும் மகிழ்ச்சியோடு பங்கு வரும்படி இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்ததான திரு அமல்ராஜ், திருமதி அருள்ஜோதி அவருடைய இளைய குமாரன் அருள் தம்புராஜ் அவர்களுக்கும், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரை சேர்ந்த எட்வர்ட் செல்லத்துறை அந்தோணியம்மாள் அவருடைய இளைய குமாரத்தி சூர்யாவுக்கும் இந்த நாளில் திருமண நிச்சயதார்த்தம் செய்யும்படிக்கு நாம் கூடியிருக்கிறோம். இந்த குடும்பத்தாரோடு கூட இந்த நிகழ்வில் நாம் அனைவரும் நண்பர்களாய், உறவினர்களாய், இனஜன பந்துகளாய், உடன் வேலை செய்கிற பணிபுரிகிறவர்களாய் கூடியிருக்கிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்வை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நம்ம மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் அதனின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுகிற தகப்பன் ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். சகோதரன் தம்புராஜும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி சூர்யாவையும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் இணைக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. வேதத்திலே பார்க்கிறோமே, என் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இன்றிலிருந்து கர்த்தாவே அப்பா தகப்பன், இந்த இரு வீட்டாரும் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தில் பந்திய சுற்று ஒளிமர கன்றுகளைப் போல அப்பா உம்மை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, இந்த நிச்சயதார்த்தம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியில் உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீ கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டது போல் பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீ கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்யுங்க அப்பா. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பழிக்கட்டும் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவரை உடைய பிரசன்னம், உடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நாம் ஒரு பாடலை பாடுவோம். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டோம். இந்த நீங்கள் ஏற்பாடு பண்ணுகிறவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அதை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் விரைவாக நம்ம முடிக்கலாம். ஏற்கனவே தாமதமாக இருக்கிறது, ஆனால் இன்னும் ரொம்ப தாமதமாகாது. குறுகின நேரத்தில் இந்த நிகழ்வை நம்ம ஆசீர்வதித்து ஜெபித்து முடிக்கலாம். ஸோ ஒரு பாடலை பாடுகிற வேளையில் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க. துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று எண்ணிடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட
குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை, இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. மாப்பிள்ளை விட்டார், பெண்ணுக்கு கொடுக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதமான பொருட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாப்பிள்ளை விட்டார் இந்த பெண்ணை நிச்சயிக்கும்படி கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்வு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இந்த நிச்சயதார்த்த நிகழ்வில் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். திருமண பந்தத்தில் இணைக்கப்படும்படியாய், அதை உறுதிப்படுத்தும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளில் செய்யப்படுகிற இந்த நிச்சயதார்த்தத்தில் தேவ கரம் தொடர்ந்து செயல்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீங்க தொடர்ந்து இடைபடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பந்தமானது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய இரத்தத்தினாலே முத்திரிக்கப்பட்டதாய், பரிசுத்த ஆவியானவரிலே ஆண்டவரே முத்திரை போடப்பட்டதாய் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அற்புத கரங்களுக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படி இந்த பொருள் எடுத்து பெண்ணிடத்துல கொடுத்துருங்களேன்.
சீக்கிரமாக மாற்றி விட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுவோம், உதவியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம் ஒரு சில பாடல்களை நாம் பாடலாம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர், தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர், தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின். ஆமென். அவரே ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென், ஆமென். அவரே நான் நம்பியிருக்கிற முதல் கல். ஆமென். எந்த நல்ல காரியம் இருந்தாலும் நான் நம்பியிருக்க முதல் கல் அவர். ஆமென், ஆமென். சொல்லலாமா? நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து பாடலாமா? நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்.
நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய். தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயிர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. உயிர்ப்பித்தே உயிர்த்தினார் உன்னதம் வரையுடன் சுதந்திரமாயிருக்க. கிருபையின் மகதானமாது வருங்காலங்களில் விளங்க. வருங்காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நல்ல நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையிலும் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சொர்ந்திடாது நிற்போ. சொர்ந்திடாது நிற்போ. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஆமென், ஆமென். அவர் சொல்லாம் 1000 நன்மைகளை என் வாழ்க்கையில் நான் ருசிப்பதற்கு மட்டுமே என்னை தெரிந்தெடுத்த தேவன் அவர். ஆமென், ஆமென். சொல்லலாம் 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொடுத்திட. நல்ல எபியேசராய் என்னை இம்மட்டும் நடத்தி வந்திட என்னை ஒரு நாளும் கைவிடாத தகப்பனே. பாடலாமா? 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 10,000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும்
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்லாம காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 10,000 ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென் ஆமென். நன்றி சொல்ல வார்த்தை இல்லாத தகப்பனவர். ஆமென். Hırçı. இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று நன்றி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே,
பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். நல்ல உற்சாகமாக கைதட்டி பாட போறோம். பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பிள்ளைகளை மூடிக்கொள்ளப் போகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல உற்சமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நல்ல உற்சாகமாக. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, பிள்ளைகளுக்கு வார்த்தை என் மன்னாவை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியானவர் ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா. நன்றி ஆவியானவரே இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. மீண்டும் ஒரு முறை. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, பிள்ளைகளுக்கு வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. கரங்கள் உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல தகப்பனவர், அதனை இதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிறவர். பிரைஸ் பிரைஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு வேத பதியை நம்ம வாசிக்கிறத கேட்கலாம். அதற்கப்புறம் ஒரு சின்ன ஷார்ட்டாக ஒரு செய்தியை கேட்டுட்டு நாம் மற்ற நிகழ்வுகளை கடந்து செல்லலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி
ஓசியா 2ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஆமென். இந்த நாளில் இந்த திருமண நிச்சயதார்த்தத்தில் இணைக்கப்படும்படியாய் இங்கே வந்திருக்கிற அருமையான சகோதரர் தம்புராஜ், சகோதரி சூர்யா அவர்களை வாழ்த்தும்படியாய் நாம் கூடியிருக்கிறோம். ஸோ முதலாவது இவர்களை வாழ்த்தும்படியாய் இந்த திருமண நிச்சயதார்த்தத்தில் பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற மணமகன் வீட்டாரையும் மணமகள் வீட்டாரையும் ரூவா குடும்பத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸோ வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நம்ம தெளிவாய் மீண்டுமாய் நான் ஒரு விசை வாசிக்கிறேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். இதுதான் ஓசியாவின் புத்தகத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இது இஸ்ரவேல் ஜனத்திற்கு அந்த நாளிலே தேவன் பேசின ஒரு வார்த்தை. நம்ம எல்லாருமே என்ன அப்படின்னா ஒரு மணவாளனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவராகிய நமக்கு ஒரு திருமண வைபவம் நடைபெறவிருக்கிறது. ஆனா நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மணவாளனுடைய வருகைக்காக இங்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. அப்போ நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் சேர்லாம் காலியா இருக்குன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அநேகர் காத்திருந்தாங்க. அவரும் வர்றாருன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்த மாதிரி தெரியல. சரி நம்ம போவோம், அவர் வரும்போது என்ன பண்ணிடலாம், ஏதாவது சொல்லுவாங்க, வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் போன மாதிரி தான். இப்போ பாருங்க, அநேக நேரத்தில் என்ன எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இயேசுவின் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த இயேசுவின் வருகைக்காக காத்திருக்குதல் என்பது என்ன அப்படின்னா மணவாளுடைய வருகைக்காக நாம் காத்திருப்பது. அந்த இயேசு திரும்ப வரப்போகிறார் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, நம்ம விசுவாசிக்கிறோம். எதற்காக அவர் திரும்ப வர்றார் அப்படின்னு சொன்னா நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய், மணவாட்டியாய் அவரோடு கூட நம்மை அழைத்துக் கொள்ளும்படியாய் வருகிறார். ஆனா அப்படி அவர் அழைத்துக் கொள்ளும்படியாய் வருவதற்கு முன்பதாக அவர் செய்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் ஓசியாவின் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். திருமணம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் அ ஷார்ட் டர்ம் கான்ட்ராக்ட். ஒரு குறுகிய காலத்திலே செய்யப்படுகிற ஒரு கான்ட்ராக்ட் இல்ல, உடன்படிக்கை இல்லை. அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. இப்ப ஆண்டவர் பாருங்க, திருமணத்தை குறித்து சொல்லும்போது அதற்கு எண்ட்லெஸ்ஸா சொல்லுகிறார். ஒரு இத்தனை வருஷம் தான் அப்படின்னு சொல்ல, ஒரு சிலருடைய திருமணம் அவருடைய ஆயுசு நாட்கள் கூடும்போது திருமண நாட்களும் கூடிக்கொண்டே இருக்கிறது. 40 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் இருக்கலாம், 70 வருஷம் இருக்கலாம், சிலருக்கு 100 வருடங்கள் கூட ஆகலாம். அந்த திருமணத்திற்கு என்ன இல்லை அப்படின்னா எண்டு காடே இல்லை, ஒரு முடிவு இல்லை. திருமணம் என்பது என்ன அப்படின்னா நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் கூட ஒரு நித்திய உடன்படிக்கையை இந்த நிச்சயதார்த்தத்தின் மூலமா ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நித்திய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது, நித்திய விவாகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த திருமண பந்தத்துல இணைக்கப்பட இருக்கிறதான அருமையான தம்புராஜ் அவர்களுக்கும் சூர்யாவுக்கும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த திருமணம் உங்களுக்காக தேவன் நியமித்ததான நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க காத்திருந்திருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்துல உங்களை ஒரு திருமண பந்தத்துல இணைக்கும்படியாய் இந்த நாளிலே அந்த நிச்சயதார்த்த நிகழ்வுல உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த திருமணம் ஒரு நித்தியமான ஒன்றாய் இருக்கிறது. இதற்கு முடிவு இல்லை. இந்த திருமண பந்தத்துல எவ்வளவு நாள் அங்க இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன முடிவே இல்லை. ஆண்டவர் எப்படி நம்மை நேசிக்கிறார் அப்படின்னா முடிவில்லாமல் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீதியின்படி உன்னை நான் நியமித்து என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நம்மளை குற்றம் பார்க்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மிடத்துல அந்த விவாகத்துக்கென்று நியமிக்கப்பட்ட பொழுது நம்மிடத்துல அவர் குற்றம் பார்க்கிறது இல்லை. பாருங்க, ஒரு பந்தத்துல நாம் இணைக்கப்படும் போது, ஒரு உடன்படிக்கையில இணைக்கப்படும் போது ஒருவருக்கொருவர் குற்றத்தை பார்த்தால் அந்த உறவு நீடிக்காது.
நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் குற்றத்தை பார்த்தா நீடிக்காது. இப்ப ஆண்டவர் பாருங்க, நான் உன்னிடத்துல குற்றம் பார்க்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார் இல்லையா? நம்முடைய செயலின் அடிப்படையில தேவன் நம்மை மன்னிக்கவில்லை. இயேசு நமக்காக சிலுவையில மரித்தார், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா அவர் மரித்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார் இல்லையா? எதற்காக தெரியுமா? நம்மளை மன்னிச்சிட்டார் அப்படிங்கிற நிச்சயத்துக்குள்ள நீங்களும் நானும் வர வேண்டும் என்பதற்காக. அந்த மன்னிப்பு என்பது நம்முடைய செயலின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய செயலின் அடிப்படையில் இருக்கிற ஒன்றா இருக்கிறது. அப்ப எப்படின்னா, அவருடைய நீதியினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு 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 மனிதனுக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனநிலைமையிலிருந்து இவன் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனா அப்படி தப்பு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா உறவுகள் நீடிக்காது. உறவுகள் நீடித்திருக்கணும், நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த குற்றம் பார்க்காத, குற்றத்தை மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கிறது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் குடும்பத்துல ஒரு வாலிப பொண்ணா இருந்திருப்பாங்க. அநேக நாட்கள் அந்த குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு தனியா ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா இவங்க வருகிற நாட்கள்ல கணவன் மனைவியா இணைக்கப்பட்டு ஒரு தனி குடும்பமாய் மாற போகிறார். இப்ப பாருங்க, இவங்க அந்த குற்றத்தை பார்த்தால் அந்த குடும்பத்துக்குள்ள நல்ல சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற, ஒருவரை ஒருவர் நீதிமானாய் பார்க்கிறதான ஒரு பார்வை, அவர்களுக்குள்ள இருக்கிறதான நன்மைகளை பார்க்கிற ஒரு பார்வை இருக்க வேண்டியது அவசியமான இருக்கிறது. இது யாருடைய குணாதிசயம் அப்படின்னு சொன்னா, மனிதர்களுடைய குணாதிசயம் அல்ல, நம்மை நேசிக்கிற தேவனுடைய குணாதிசயமா இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனாலே அவருடைய குணங்கள் நமக்குள்ள வர வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லவ்விங் கைண்ட்னஸ், ஒருவருக்கொருவர் நேசிக்கிறதான ஒரு நேசம். இவன் பாருங்க, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 3வது அதிகாரத்துல 16வது வசனத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக ஒப்பு கொடுத்தார். நான் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால தான் கிறிஸ்துவ நமக்காக மரிக்க ஒப்பு கொடுத்தார். பாருங்க, கணவன் மனைவி உறவுக்குள்ளே இந்த அன்பு ஆழமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருவேளை இதுவரை பெற்றோரை அவங்க நேசித்திருக்கலாம், உடன் பிறந்தவர்களை நேசித்திருக்கலாம். ஆனா இனிமே இவங்க அன்பு யார் மேல இருக்கணும்னா, ஒரு தம்புராஜுக்கு சூர்யா மேல, சூர்யாவுக்கு தம்புராஜுக்கு மேல அவங்களுக்குள்ள அந்த அன்பு அந்யோன்யம் பெருக வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கிறது. இவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்திலேயே நீங்க கணவன் மனைவியா இருப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய அன்பு யாருக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, அந்த சொந்த கணவனிடத்துல, சொந்த மனைவியினிடத்துல அன்பு கூற கடமைப்பட்ட உள்ளவரா இருக்கிறவர்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உண்மை, ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாய். ஆண்டவர் நம்ம மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். நாம் அவரை அறிந்து கொள்வோம் என்கிற நம்பித்தான் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம மேல ஆண்டவருக்கு என்ன இருக்குன்னா ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைத்ததுனாலதான் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, தம்புராஜ் என்ற தனி ஒரு மனிதனுக்கும் சூர்யா என்கிற ஒரு தனி மனுஷனுக்கும் இந்த திருமண பந்தத்துல இணைக்கப்படும் போது ஒரு புதிய ஆளுகைக்குள்ள போவாங்க. எப்படின்னா, கணவன் மனைவி, குடும்ப தலைவன் குடும்ப தலைவி என்கிறதான ஒரு பொறுப்புக்குள்ளே, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள அவங்க கடந்து போவாங்க. இந்த வேளையில அவர்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் அதிகமான ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ், ஒருவர் நம்புகிற, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கிற, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதான அந்த நேசத்திலே வளர வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, உங்களை என்னைய நேசித்ததுனாலதான் அவரை மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழும்பிட்டு அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? எவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவ்விதமாய் அவர் திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த வார்த்தையை சொல்லி 2000 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. 2023வது வருஷத்துல இருக்கிறோம். பாருங்க, இத்தனை வருஷங்களா ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நம்ம மாறிடுவோம், நம்முடைய வாழ்க்கை மாறிடுவோம் என்கிற நம்பிக்கை ஆண்டவருக்கு. இந்த நாட்கள் என்பது என்ன அப்படின்னா, நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த குறுகின காலகட்டம் இருக்குல்ல, இது ரொம்ப நீண்ட காலம் அல்ல.
ஒருவேளை பிறந்ததிலிருந்து இந்த திருமண பந்தத்துல இணையும்படிக்கு அழைக்கப்படுகிற அல்லது நியமிக்கப்படுகிற அந்த நாள் வரைக்கும் நீண்ட வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனா நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் இடையில ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியதில்லை. குறுகின நாட்கள், ஒரு சில மாதங்களா இருக்கலாம், ஒரு சில வாரங்களா இருக்கலாம், காத்திருந்தா போதும். எங்க இணைக்கப்பட்டுருவாங்கன்னா கணவன் மனைவியா இணைக்கப்பட்டிருப்பாரு. இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த இணைக்கப்படுகிற அந்த நாட்களுக்குள்ள உங்களை என்னையும் ஒரு நித்திய மனவாட்டியாய், பரிபூர்ணமான ஒரு மனவாட்டியாய், அவருக்கு உகந்த ஒரு மனவாட்டியாய் இருக்கும்படிக்கு தான் உங்களை என்னை அந்த மாற்றத்துக்குள்ளே வரும்படிக்கு விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்கள்ல இவர்கள் ரெடியாக வேண்டியது எதற்காக அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் தனியா இருந்தோம், ஆனா இணைக்கப்பட போகிற இந்த உறவுக்குள்ளே நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ளே, ஒரு ஆழமான மாற்றத்துக்குள்ளே இவர்கள் வருவதற்காகத்தான் இந்த குறுகின நாட்கள். அந்த குறுகின நாட்கள் இவர்களுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு வண்ணத்து பூச்சி புழுவா இருக்கிற பருவத்திலிருந்து ஒரு கூட்டு புழுங்கிற ஒரு குறுகின நாட்கள் அப்படிங்கிறது தான் போகும். அந்த குறுகின நாட்கள் கூட்டு புழுவா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புழுவா இருந்த அந்த ஒரு உயிரினம் வண்ணத்து பூச்சி என்கிறதான மறுரூபம் அடைந்த, மாற்றமடைந்த ஒரு எல்லைக்குள்ள போயிடும். இவங்க இந்த குறுகின நாட்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினால், திருமணத்திற்கென்று சகல விதங்களிலும் தங்களை ஆயத்தப்படுத்தினால், மறுரூபமாக்கப்பட்ட, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள்ளே இவர்கள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் இவர்களை ஆயத்தப்படுத்துவார், அதற்கு உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட மாற்றம் அருமையான சகோதரன் தம்புராஜ் அவர்களுக்கும் சூர்யாவுக்கு வரும்படிக்கு நாம் அப்படியே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். 2 பேர் எழுந்து நிற்கிறீங்களா? உங்களுக்கு முன்பாக, இந்த சபைக்கு முன்பாக இவர்களிடத்துல நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க பெரியோர்களால், ஒருவேளை குடும்பத்தார பெரியோர்களால இவருடைய திருமணம் என்பது ஏற்கனவே பேசப்பட்டு நிச்சயிக்கப்பட்டு இந்த நாட்களில் கூடி வந்திருக்கிறார்கள். ஸோ இந்த திருமண பந்தத்தில் இந்த சபைக்கு முன்பாக, உங்கள் உறவினர்களுக்கு முன்பாக, தம்புராஜ் ஆகிய நீங்கள் சூர்யா என்கிறதான பெண்ணை திருமணம் செய்வதற்கு சம்மதிக்கிறீர்களா? ஓகே, சூர்யாவாகிய நீ தம்புராஜ் ஆகிய இவரை திருமணம் செய்வதற்கு சபைக்கு முன்பாக உன்னுடைய வாக்களிக்க விரும்புகிறேன். சம்மதிக்கிறாயா? ஓகே. பொண்ணோட தாய் மாமனும் மாப்பிள்ளையோட தாய் மாமனும் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, தாய் மாமன் வாங்க. பொண்ணோட தாய் மாமன் ஐயா, நீங்க இங்க வாங்க. மாப்பிள்ளையோட தாய் மாமன். அவர் கை நில்லுங்க. அவர் போட்டிருக்கார். மாலையை பிடிச்சிட்டு அந்த பக்கம் அடையாளமாக பொண்ணு மாப்பிள்ளையும் மோதிரங்கள் அணிவித்துக் கொள்ள போகிறார்கள். ஸோ அப்படி ஜெபிச்சுக்கலாமா? ஏன்னா இது ஒரு உடன்படிக்கை. நிச்சயதார்த்தம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மினி மேரேஜ். நான் திருமணம் செய்ய போகிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு அக்ரிமெண்ட்டு. நம்ம அதை எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து ஒரு உடன்படிக்கை, நாட் அக்ரிமெண்ட்டு. இது வந்து ஒரு கவனன்ட். இது வந்து முறிக்கப்பட முடியாத, பிரிக்கப்பட முடியாத ஒரு இணைப்பாக இருக்கிறது. தேவன் இந்த பந்தத்தை ஆசீர்வதிக்கும்படி
அப்படி ஜெபிக்கலாம். ஊழியர்கள் உங்கள் கரங்களை நீட்டி அதை ஜெபிக்கலாம். ஜான் பீட்டர் ஐயா அப்படி ஜெபம் பண்ணிரு. பரிசுத்தமுள்ள தகப்பனே, நீ நல்லவர் அப்பா. இந்த புதிய உடன்படிக்கையில் பிள்ளைகளை கர்த்தாவே இணைத்து போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றிலிருந்து பிள்ளைகள் ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி உண்மையில் அன்பு உள்ள பிள்ளைகளாக, உண்மையுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே நீ கொடுக்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே நீ கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வரும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. அதற்கு ஆண்டவரே கர்த்தாவே வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, உன்னை நான் முத்திர மோதிரமாய் வைப்பேன் சொன்ன கர்த்தர். பிள்ளைகள் என்றிருந்து முத்திர மோதிரமாய் வைத்து கர்த்தாவே இந்த பூமியில் நாட்கள் எல்லாம் உன் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தில் செலுத்துங்கிடும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. இப்பொழுதோ கர்த்தாவே இந்த ஆண்டவரே உடன்படிக்கை எதுவான காரியத்தில் இந்த ஆண்டவரே மோதிரத்தை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதிங்க, கிருபையினால மூடிக்கொள்ளுங்கப்பா. உடைய பிரசன்ன பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். ரத்த கோட்டைகள் அரவணைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நல்ல உற்சாகமாய், பிரியமானவனே உன் ஆத்மா வாழுவது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. நல்ல உற்சாகமாய், நல்ல மனப்பூர்வமாய் பிளஸ் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இவர்கள் திருமண பந்தத்தில் இணைக்கப்படும்படியாக இன்றைக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க திருமணம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய பார்வையில், தேவனுடைய பிரசன்னத்தில், சபையாருக்கு முன்பதாக, உறவினர்களுக்கு முன்பதாக இவர்கள் இந்த திருமணத்தை பந்தத்தில் இணைக்கும்படிப்படியாக இன்றைக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஸோ இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்குது. இந்த உறுதிப்படுத்தப்படுதலில் தேவனுடைய ஆளுகையும் தேவ பிரசன்னமும் தங்கியிருக்கும்படி நம்ம மத்தியில் இருக்கிறதான அருமையான ஊழியர் ஆல்பின் அவர்கள் ஜெபித்து முடிப்பார். தேங்க்யூ லோர்ட். அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே அப்பா, இந்த என்கேஜ்மெண்ட் ஆண்டவரே அப்பா நிகழ்வில் அருமையான ஆண்டவரே அன்பு சகோதரன் அருள் தம்புராஜ் மற்றும் ஆண்டவரே சூர்யாவுக்கு நடந்ததான ஆண்டவரே இந்த நிச்சயதார்த்த நிகழ்வானது அது உம்மால் ஆண்டவரே முன்குறிக்கப்பட்டது. ராஜா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டு ஏற்ற துணையை உண்டாக்கினவன் நீர் அல்லவா? அதே போல என் தேவனே, இவர்களை என் தேவன் இந்த நிச்சயத்தின் மூலமாய் இவர்களை இந்த இடத்துல என் தேவன் இணைத்திருக்கிறீர். இணைத்த ஆண்டவரே தேவனானவர் ஆண்டவரே இதை ஒவ்வொரு நாளும் இவர்களுக்குள்ளாக ஆண்டவரே இந்த உறவானது இன்னுமாய் ஆண்டவரே அப்பா கட்டி அமைக்கப்படுவ என் தேவனின் கிருபை பாராட்ட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இருவர் மேலும் கர்த்தருடைய தெய்வீக கரம் இப்பொழுதே அமரட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நொடியிலிருந்து ராஜா என் தேவனே இவர்களுக்கென்று ஆண்டவரே அப்பா ஒரு புதிய ஆண்டவரே அப்பா ஒரு என்கேஜ் என் தேவன் நீர் ஆண்டவரே இருவருக்குள்ளாக என் தேவனை உண்டாக்கி இருக்கிறீர்கள் அப்பா. ஆண்டவரே, இருவரும் அதை உணர்ந்து உமக்கென்று உண்மையாக ஒருவருக்கென்று ஒருவர் உண்மையாக அவர்கள் செயல்பட என் தேவன் இங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படி ஆசீர்வாத ஜெபத்தை சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சகவாச சிநேகம் விசேஷமாய் இந்த நாளிலே தங்களுடைய திருமண நிச்சயதார்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறதான அருமையான சகோதரர் அருள் தம்பராஜ் அவர்கள் மேலையும் சகோதரி சூர்யா மேலையும் முத்திரை மோதிரமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் என்றென்றைக்குமாய் தங்கி இருந்து வழிநடத்துவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த திருமண நிச்சயதார்த்தத்தில் நீங்கள் தூர இடத்திலிருந்து அநேகர் வந்து பங்கு பெற்றதற்காக இரு குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக மணமகன் சார்பாகவும் மணமகள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணமகள் வீட்டாரின் சார்பாக உங்களுக்கென்று ஒரு நல்ல விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. பட் அதில் மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. கொஞ்சம் இடம் நெருக்கடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெளியே கொஞ்சம் டேபிள் போடுவாங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா